சாமியோ சோறு போடுறாங்களா உங்கள் சோறு தான் முக்கியம். அப்புறமா போனால் சோறு கிடைக்காம இருக்கும். நான் கோவில் சாப்பாடுலாம் வெக்கப்படாமல் சாப்பிட்டு நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் சாப்பிடுவோம். நான் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு பயங்கர லைனாக இருக்குது. எனக்கு பின்னாடி ஒரு 10-50 பேர் வந்துட்டாங்க. சாமி சாப்பாடுனா எங்கேயுமே வெக்கப்படாமல் எங்கே வைக்கப்படாமல் போயிருவேன். ஊறுகாய், மிக்ஸ் சப்ஜி, தால், ரைஸ். என்னன்னு தெரியல, எனக்கு கோவில் சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ மனமாக இருக்கும். தான் வாங்க சாப்பிட்லாம். நான் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் இடித்து பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பாடு. ஒருத்தர் அப்பளம் கொண்டு வர்றாரு. அங்கே எனக்கு அப்பளத்தில் நிற்கிறதுக்கு ரொம்ப கூட்டமானு வந்துட்டேன். அந்த பையன் எல்லாம் கொடுத்துட்டு வரான். அப்பளமும் கிடச்சிட்டு எனக்கு தால் பத்தாது போலன்னு தட்டை தூக்கிட்டு போனால் தட்டுலாம் பிஞ்சிருவாங்க. இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். சரிங்களா? கோவில் பிரசாதம் வாங்க சாப்பிட்லாம். எப்போவுமே எங்கள் கடைக்கு பின்னாடி கிரவுண்டில் வைப்பாங்க. இந்த இடம் இங்கே வச்சுட்டாங்க. இங்கே இடம் பத்தலை, கொஞ்சம் மேடம் பள்ளமாக இருக்குது. பிளேட்டெல்லாம் சரிஞ்சிடும் போல இருந்தாலும் ஓகே. நம்ம சாமி பிரசாதம், பாபா பிரசாதம் வாங்க சாப்பிட்லாம். எனக்கு பாபா பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கிருபா கிடச்சிருக்கு. கடவுளுக்கு நன்றி.